எவ்வளவு மனிதர்கள் ஜாதியா மதமா மொழியா என 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை தேடி வருகிற அத்தனை பேருக்கும் தன் அலுவலகத்தில் சோறு போட்டார். ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, மொழி பார்க்கல. அவர் திருமூலர் படிக்கல, திருவாசகம் படிக்கல, திவ்ய பிரபந்தம் படிக்கல, மாசே துங் படிக்கல, ஓசிமின் படிக்கல, கன்ஃபியூஷியஸ் படிக்கல, ஏங்கல்ஸ் படிக்கல, எமர்சன் படிக்கல. வரலாற்று பாடத்தை படிக்கவில்லை, வாழ்க்கை பாடத்தை படித்தான். அதனால்தான் எம்ஜிஆர் பேசப்படுகிறார், விஜயகாந்த் பேசப்படுகிறார். என்ன திடீர்னு முருகன் கேட்டார், என்ன நீங்கள் பேசுகிறங்க, தலைப்பு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னார் ஃபோன் பண்ணிட்டு. சரி, திருமூலரின் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னேன். ஏன் இன்னைக்கு திருமூலரை நம்ம பேசுகிறோம்? திருமூலர் அன்பே சிவம். உண்மையிலே கமலஹாசன் அன்பே சிவன் டைட்டில் திருமூலருக்கு தான் ராயல்ட்டி கொடுக்கணும். அதே மாதிரி நாயகனாய் நின்ற நந்தகோபாலன், அந்த நாயகன் டைட்டிலுக்கு ஆண்டாளுக்கு தரணும். இங்கே ஆண்டாள் புத்தகம் இருக்கிறது, அண்ணாவின் மாபெரும் தமிழ் கனவு புத்தகம் இருக்கிறது, பெரியார் புத்தகமும் இருக்கிறது, பெரியாழ்வார் புத்தகம் இருக்கிறது. ரெண்டிலும் உண்மை இருக்கு, எடுத்து படிக்கணும். இங்கே என்ன செய்கிறோம் நம்ம, இந்த சைடுனா அந்த பக்கம் கண்ண முடின்னு போகிறோம், அதெல்லாம் போடுறோம். அதனால் தீண்டத்தகாதது என்றது எதுவுமே இல்லை. நம்ம என்ன சுருக்கிக்கிறோம் நம்மளே. அண்ணான்னா அவர் ஒரு திராவிடத்தின் அடையாளம், ராஜாஜின்னா அவர் ஒரு அடையாளம். அப்படி இல்லை, ராஜாஜி மாதிரி தனி மனித ஒழுக்கமும் பொது ஒழுக்கமும் வாழ்ந்த தலைவனே கிடையாது. பசின்னு வரானா எல்லாருக்கும் சாதம் போடு, மாமன் மச்சான் வேண்டியவன் வேண்டாதவன், ஜாதி பார்க்காத, இனம் பார்க்காத, மொழி பார்க்காத, ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மணி. அவனா 2 பேர் வரானா அவனுக்கு சாதம் போட்டு ஒன்றை இருக்கிறத போட்டு சாப்பிடு. உடனே கதவை தாப்பா போட்டு சாப்பிடாத. எவனாவது வந்துட போறான்ட்டு எடுத்து சீக்கிரம் சாப்பிடாத. எத்தனையோ சபையில் பேசினாலும் கூட சென்னையில் நடக்கிற இந்த பெரிய திருவிழாவில் பேசுவதற்கு உண்மையிலேயே ஒரு பாக்கியம் இருக்க வேண்டும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி இது எனக்கு இன்றைக்கு கிட்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த இன்விடேஷனில் பார்த்தா தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள், சாலமன் பாப்பாயாவில் தொடங்கி சுகி சிவன் தொடங்கி தமிழறிவுமணியன் தொடங்கி பர்வீன் சுல்தானா, பாரதி பாஸ்கர் சகோதரி பாரதி பாஸ்கர், கரு பழனியப்பன், எத்தனையோ பேர் பேசியிருக்கிறார்கள், பேசப் போகிறார்கள். இங்கே எதிரே என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர் பிருந்தா சாரதி அவர்கள், பெரிய எழுத்தாளர், சிந்தனையாளர், கும்பகோணத்திலிருந்து வந்து சென்னையில் லிங்குசாமி அவர்களுடைய நிழலாக இன்றைக்கும் இருக்கிறார். தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் சதீஷ்குமார். எவ்வளோ பேர்லாம் தன்னை வெளிக்காட்டிக்காமல் அமைதியாக அப்படி உட்காந்துட்டு போயிடுவாங்க. என்ன திடீர்னு முருகன் கேட்டார், என்ன நீங்கள் பேசுகிறங்க, தலைப்பு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னார் ஃபோன் பண்ணிட்டு. சரி, திருமூலரின் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னேன். ஏன் இன்னைக்கு திருமூலரை நம்ம பேசுகிறோம்? சைவ திருமுறையில் 12 திருமுறை, அதில் 10வது திருமுறை திருமந்திரம் திருமூலர் எழுதியிருக்கார். எல்லாம் ரைட், இன்றைக்கே அது தேவைப்படுகிறது. திருமூலர் அன்பே சிவம். உண்மையிலே கமலஹாசன் அன்பே சிவன் டைட்டில் திருமூலருக்கு தான் ராயல்ட்டி கொடுக்கணும். அதே மாதிரி நாயகனாய் நின்ற நந்தகோபாலன், அந்த நாயகன் டைட்டிலுக்கு ஆண்டாளுக்கு தரணும். எத்தனையோ யுகங்கள் மாறிடுச்சு, எவ்வளோ வருஷம் மாறிடுச்சு. இன்னும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், எல்டர் ஸ்டேட்ஸ்மன் மூதறிஞர் ராஜாஜி, காமராஜர், எவ்வளவோ தலைவர்கள் வந்தாலும் இவர்கள் தான் இன்றைக்கும் பேசுகிறார்கள், பேசப்படுகிற பொருளாக இருக்கிறார்கள். அதை போல சைவத்தில் காரைக்கால் அம்மையார், வைணவத்தில் ஆண்டாள் இந்த சமூகத்தை காதலித்தார்கள். இன்னைக்கு அன்பு குறைஞ்சிருக்கு. அதனால தான் நான் ஒரு பத்திரிகையாளன். காலையில் பத்திரிகையை படிக்கும்போதே மாநிலத்தின் செய்திகள், மத்திய அரசு செய்திகள், ஸ்போர்ட்ஸுன்னு பார்த்துட்ட விட இப்போ கடந்த 10 வருடங்களாக கிரைம் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. காரணம், சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லை. பெங்களூரில் சிஇஓவாக இருக்கிற அந்த பேரை கூட எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன், சுச்சானா சேத்துன்னு. அவங்க கோவாவுக்கு போயிருக்காங்க. முந்தானத்தில் நடந்த செய்தி. கணவனுக்கும் மனைவிக்கும் உறவில் விரிசல், அது பிரிவை நோக்கி போயிட்டுருக்கு. 4 வயசு பையனை யார் வச்சுக்கிறதுன்றதில் கோவாவில் ரூம் எடுத்து அந்த பையனை, அந்த பெற்ற தாயினும் சால பரிந்துன்னா, பெற்ற தாயினும் ஆயன செய்யும்னா, கருணையே வடிவானவள் தாய்.
அந்த 4 வயசு பையனை அங்கே கொலை செய்து விட்டு ஃப்ளைட்டில் வராமல் சூட்கேஸில் அந்த பாடியை வச்சு காரில் வரும்போது கர்நாடக மாநிலத்தில் சித்ரதுர்கான்ற ஒரு ஊரில் அதை கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி இன்றைக்கி செய்தி நடந்துகிட்ருக்கு. சிஇஓ. அப்போ எங்கே போயிட்டுருக்கு இந்த சமூகம்? நீ பாட்டுக்கு திருமூலர்ன்ற, திருவாசகர்ன்ற, அன்புன்ற, நாடு எங்கடா போயிட்டுருக்கு? ஆனால் நண்பர்களே, இப்படி ஒரு செய்தி வந்ததுன்னா இன்னொரு செய்தியும் இங்கே இருக்குது. நிழல் இருந்தால் நிச்சல், வெயில் இருந்தால் மழை, பகல் இரவு. மதுரை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் இருக்கிற கொடிக்குளன்ற கிராமத்தில் தன்னுடைய கணவனையும் இழந்துவிட்டு தன்னுடைய மகளையும் இழந்துவிட்டு 1 ஏக்கர் 42 சென்ட் நிலத்தை 4 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்த வேண்டும் என்று ஒரு சாதாரண பெண்மணி கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அன்பு, செய், கருணை. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். ஆர்க்கும் மிடிமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றின்மின் வேட்கை உடையீர் விரைந்து உண்ணாதீர்கள் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினும். நீங்கள் திருமூலர்லாம் ஏன் இன்னைக்குன்னா எத்தனை யுகம் ஆனாலும் ஒரு திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொன்னார் அவர். அப்போ பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு கிடையாது, பேனா கிடையாது, ஒன்றும் கிடையாது. தரங்கம்பாடி புறையாரில் ஆங்கிலேயர் வந்த பிறகு தான் நம்ம ஊரில் ப்ரெஸ்ஸே பிரிண்டிங் எழுத்தெல்லாம் வந்தது. ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. நான் ஏன் இந்த திருமந்திர பாடலை இப்போ சொல்கிறேன்னா, ஆர்க்கும் மிடிமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின். பசின்னு வரானா எல்லாருக்கும் சாதம் போடு. மாமன், மச்சான், வேண்டியவன், வேண்டாதவன், ஜாதி பார்க்காத, இனம் பார்க்காத, மொழி பார்க்காத. ஆர்க்கும் மிடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின். எவனா 2 பேர் வரானா அவனுக்கு சாதம் போட்டு ஒன்றை இருக்கிறத போட்டு சாப்பிடு. உடனே கதவை தாப்பா போட்டு சாப்பிடாத. எவனாவது வந்துட போகிறான்ட்டு எடுத்து சீக்கிரம் சாப்பிடாத. சரி, இது யார்கிட்டேருந்து நீ கற்றுக்க போகிற? மனிதர்கள்ட்டேருந்தா? மனிதர்கள்ட்டேருந்து கற்றுக்க அதுக்கு அவர் அதெல்லாம் தாண்டி போயிட்டார். காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினும். ஒரு காக்கைக்கு சாதம் வச்சா அது உண்டி சாப்பிடாது. அது எல்லா தன்னுடைய இணைகளையும் கூப்பிட்டு சாப்பிடும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் திருமூலரும் படிச்சுட்டு நான் உண்மையிலே கண் கலங்கினேன். நேரலையில் பேசினேன். 10 நாள் கூட ஆகியிருக்காது. என்னுடைய நெஞ்சம் கவர்ந்த நண்பர் புரட்சி கலைஞர் காலம் சென்ற கேப்டன் அவர்களை இந்த திருமந்திரத்தை படிக்கும்போது அந்த கோயம்பேடிலிருந்து அவருடைய உடல் அவருடைய விருகம்பாக்கம் வீட்டிலிருந்து கோயம்பேடு போய் தீவுத்திடல் போய் தீவுத்திடல்லேருந்து திருப்பி கோயம்பேடுக்கு வந்து அவருடைய அலுவலகத்தில் அடக்கம் செய்யவர்களை நேரலையில் இருந்த வர்ணனை செஞ்சேன். எவ்வளவு கூட்டம், எவ்வளவு மனிதர்கள், ஜாதியா மதமா மொழியா என 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னை தேடி வருகிற அத்தனை பேருக்கும் தன் அலுவலகத்தில் சோறு போட்டார். ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, மொழி பார்க்கல. அவர் திருமூலர் படிக்கல, திருவாசகம் படிக்கல, திவ்ய பிரபந்தம் படிக்கல, மாசே துங் படிக்கல, ஓசிமின் படிக்கல, கன்ஃபியூஷியஸ் படிக்கல, ஏங்கல்ஸ் படிக்கல, எமர்சன் படிக்கல. வரலாற்று பாடத்தை படிக்கவில்லை, வாழ்க்கை பாடத்தை படித்தான். அதனால்தான் எம்ஜிஆர் பேசப்படுகிறார், விஜயகாந்த் பேசப்படுகிறார். இவர் சொன்னார், எல்டாம்ஸ் ரோட்டில் நான் பாலாவும் நானும் ரூம்மேட்டாக இருந்தேன்னு. பாலா அண்ணனுடைய நாச்சியார் படத்தில் நடித்தேன். இப்போ அவருடைய வணங்கான படத்தில் நடிச்சிட்ருக்கேன். என்னால் 2 மணி நேரம் மைக்கில் பேச முடியும், அரசியல் பேச முடியும், எல்லா தலைவர்களோடு நெருக்கமாக பழக முடியும். பாலா சார் படத்தில் ஒரு சீன் டேக் வாங்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும். பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறார். அப்போ தான் அந்த வடிவம் காவியம் முழுமையாக வரும். நான் எதுக்கு இதை தேமுதிக தலைவருக்கும் திருமூலருக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்கலாம். அவர் அன்பு செய்தார். அந்த ஆர்க்கும் மிடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின். அதை தான் வள்ளலார் எடுத்தார். வள்ளலாருக்கு பிடித்த நூல் திருவாசகம். வள்ளலாருக்கு பிடித்த ஒரு கேரக்டர், ஒரு ஆளுமை உள்ளவர் திருஞான சம்பந்தர். இடரினும் தளரினும் ஒரு நோய் தடரினும் உன் கடல் தொழுது எழுவன். என்னால் அப்பப்போ பொதுக்குள்ள கைமாற முடியாது, ஒரே தலைவன் ஒரே கொள்கை அப்படின்னார் அவர். திருஞான சம்பந்தரையும் சுந்தரரையும். அப்புறம் சுந்தரருக்கு சிவபெருமான் நண்பர், நமக்கு எதிர்விட்டுக்காரனே நண்பனாக இருக்க மாட்டேங்கிறான். அன்னை பராசக்தி ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தான்னா அந்த தகுதி அவருக்கு இருந்தது. இவ்வளவு 900 அரங்குகள், லட்சக்கணக்கான புத்தகங்கள்,
என்ன செய்யுது? என்ன 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 மெசேஜ் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? அறிவு வளர்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதயத்தில் ஈரம் வேண்டும், அன்பு வேண்டும், நேசிக்க வேண்டும். நேசிக்கிறவர்களே நேசிக்கப்படுவார்கள், பைபிள் சொல்லுது. ஏன் இன்னைக்கு காமராஜரை பற்றி பேசுகிறோம்? முக்கால் கை சட்டைக்கும் முழுந்துண்டு வேட்டிக்கும் தன் தனி மனித சேவைகளுக்கு சுவரெழுப்பி கொண்டவன், இல்லாலும் இல்லால் இல்லை என்ற இயக்கமும் இல்லால் காதாலய அரசியலுக்கு கரைத்து விட்ட கங்கையவன். தென்றலே தென்பொதிகை மலை சாரலே தங்கமே தமிழே பழனிமலை ஆண்டிகையில் கூட ஓடி இருக்கும் உன் கையில் அது கூட இல்லைன்னா. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு பேப்பர்காரன் தட்டுறானா, வீட்டில் இன்கம் டேக்ஸ் தட்டுறானா, பால்காரன் தட்டுறானா, யார் தட்டுறான், செலவக்காரன் தட்டுறானா, காலிங் பெல் அடித்தாலே கஷ்டமாக இருக்கானா, அவர் அதை பற்றி கவலையே படலை. இந்த சமூகத்தை நேசித்தார் அவர். அதனால தான் இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழும்போது வாழ்க்கை இல்லை, உயிரோடு இருப்பதா வாழ்க்கை, உயிர்ப்போடு இருப்பது தான் வாழ்க்கை. திருமூலர் அதை தான் சொல்லுகிறார். நீ மர உரி கட்டியிருக்கேன், நான் பட்டை அடிச்சிருக்கேன், நான் சாமியை பார்த்துட்டேன், அதெல்லாம் கிடையாது. உள்ளத்து ஒருவனை உள்ளூர் ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் ஒன்றாக இருப்பினும் உள்ளம் அவனை உருவறியாதன. அவன் உள்ளத்தில் இருக்காண்டா அவன். நான் சாமியை பார்த்துட்டேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறார் அவர். ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இந்த அகல நீளத்தை, பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனேன்னா. அந்த பேரறியாத பெருஞ்சுடர் என்பதைத்தான், அந்த வரிகளைத்தான் வள்ளலார் எடுத்தார். அதுதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெரும். வள்ளலார் மாதிரி ஒரு கேரக்டர் வாழ முடியுமா? 50 வயசு தான் வாழ்ந்தார். இங்கே மதம் முக்கியம் இல்லை, மொழி முக்கியம் இல்லை, இனம் முக்கியம் இல்லை. திருமூலரை இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அன்பு இல்லை. எத்தனையோ ஒரு 5-6 படத்தில் வக்கீல் வேஷம் நடித்தேன். நிறைய ஹைகோர்ட்டில் இருக்கிற அட்வொகேட் ஃப்ரெண்டு, சில நீதிபதிகள் நல்ல நண்பர்கள். சபை நாகரிகங்கிறது பெயர் சொல்ல முடியாது, கூடாது. அவங்கெல்லாம் வருத்தப்படுற ஒரே விஷயம் என்னென்னா, எல்லாம் நம்ம புக்கு படிக்கிறோம், செல்லு பார்க்குறோம், கூகுள் மேப் போடுறோம், எங்கேயோ இருக்குது அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற ஊரை இங்கேருந்து டீல் பண்ணுறோம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி மரத்தடியில் உட்காந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ஒருத்தர்கிட்ட படித்தவன்ட்ட உட்காந்துட்டு ஒரு அம்மா அப்பா வயசானவங்க நிற்பாங்க, இந்த அட்ரஸ் எழுதி போடுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி விஞ்ஞானம் எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கு. ஆனால் மனித மனம் சுருங்கி கொண்டிருக்கிறது. அன்பு இல்லை. நீங்கள் நம்ப மாட்டாங்க, குடும்ப நல நீதிமன்றம் இப்போ கிரைம் கேஸை விட, சிவில் கேஸை விட குடும்ப நல கோர்ட்டில், ஃபேமிலி கோர்ட்டில் கூட்டம் அள்ளுது. எங்கே பார்த்தாலும் அந்த சேர்ந்து வாழ்வதை. நான் இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் நடித்தேன். எதுக்கடா சினிமாவோட கம்பைன் பண்ணுறேன் திருமூலரை, தேமுதிகவை, சினிமாவும் இல்லை. ஒரு அற்புதமான யுவராஜ் தயாளன், நல்ல டைரக்டர், நெட்ஃப்ளிக்ஸில் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்குது. 1000 காரணம் இருக்கலாம் பிரியறதுக்கு, ஒரு காரணம் இருக்கலாம் சேர்ந்து வாழறதுக்குன்னு சொன்னார் அவர். அந்த படம் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது, கண்ணில் தண்ணி வந்துடும். இப்போ என்னென்னா, எத்தனையோ லேடி அட்வொகேட் எல்லோரும் சொல்கிறாங்க, போக முடியல எங்களால் ஃபேமிலி கோர்ட்டுக்குன்னு. யாருக்கும் பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. திருமூலர் பொறுமையாயிரு, சகிப்புத்தன்மையாரு, விட்டு கொடுப்பதவன் கெட்டு போனதே இல்லை. நமக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி நேற்று பார்த்தா நலம்பூரில் பேப்பரில் ஒரு இளைஞன், வருத்தமாக இருக்குது. அதையெல்லாம் சிந்திப்பதற்கும் பேசிப்பது. நீ பாட்டுக்கு திருமூலர்ன்ற ஏதோ பேசிட்டு போகிற, நாட்டில் என்னடா நடக்கிறது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்குள்ளேயே கேள்வி எழுப்பி நான் இந்த மேடையில் பதில் சொல்கிறேன். நலம்பூரில் 2 இளைஞர்கள், ஒருத்தனை கொன்னுட்டு ஒருத்தன் தூக்கில் செத்து போயிட்டான். நேற்று பேப்பர் வந்திருக்கு, நேற்று செய்தி அது. எங்கே நம்ம போகிறோம்? கொலைன்றது என்ன? உடுப்போட்டில் போய் காரத்தில் காஃபி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு தோசை பார்சல் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சின்ன தப்பு பண்ணால் துடிச்சிருவான் முன்னெல்லாம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கு சமூகம்? அதை மாற்றுவதற்குத்தான் நமக்கு திருமூலர் தேவைப்படுகிறார். இதை ஆன்மீகம் அதுக்குன்னு ஒரு சிப்பு குமிழில் போட்டு அடக்க முடியாது. சிவபெருமானை ஒரு குறியீடாக வைத்தார் அவர். நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனேன்னார் அவர். என்னை அவன் கெடுத்துட்டான், என்னை அவன் முன்னுக்கு வர முடியல, என்னை இவன் காலை பிடிச்சி எழுதுட்டான், அதெல்லாம் இல்லை. ஈகோ உடைன்றார் அவர். தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறார், தானே தான் செய்த வினைப்பயம் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனுமாமின்னு. உன்னுடைய நல குணங்கள் உனக்கு நல்ல நண்பர்கள், உன்னுடைய தீய குணங்கள் உனக்கு உன்னுடைய எதிரிகள். எவனும் உன்னை கீழே இழக்க முடியாது, எவனும் உன்னை மேலே ஏற்றவும் முடியாது. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய திறமை, நீ இந்த மண்ணுக்கு வாங்கி கொண்டு வந்த வரம், இதுதான் உனக்கு இருக்குமே தவிர இந்த கம்பேரிசன், காம்ப்ளெக்ஸு,
இதெல்லாம் ஒரு இயலாமை தான். அடுத்தவன் மேலே குற்றச்சாட்டு சொல்லுகிறவன் இயலாமையால் சொல்லுகிறான், வெறுப்பால் சொல்லுகிறான். நான் அன்றைக்கி ஒரு படித்தேன் விஜயகாந்த் பற்றி பேசும்போது. என்னுடைய ஆத்ம நண்பர் அவர். உழைப்பு இல்லாமல் வர முடியாது. 1984 மட்டும் 18 படம் நடிச்சிருக்கார். ஒரு அண்ணனுக்கு தெரியும், ஒரு வருஷத்தில் 18 படம் நடிக்கணும்னா எத்தனை நாள் அவர் ஷூட்டிங்கில் இருந்திருக்கணும், எவ்வளோ நாள் தூங்காமல் இருந்திருக்கணும். ஏன்னா சாதாரண விஷயமா? இப்போ பேசும்போது சொன்னேன், இந்த இடம் மண்மூடி போகலாம், அவர் கண்மூடி போகலாம், ஆனால் தமிழர் நெஞ்சங்களிலிருந்து அவருடைய நினைவுகளை யாரும் ஒருபொழுதும் நீக்க முடியாதுன்னு. எதுக்குன்னா அன்பு தான். பசிக்கு சோறு, வரவனுக்கு தங்க இடம், முடிஞ்சது. எல்லோரும் என்ன டாட்டா பிர்லாவா, அம்பானி அதானியா, எல்லோரும் என்ன ஒரு ரெஃபரன்ஸோடைய மெட்ராஸ் வரான். ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகமும். வாலி அண்ணன் சொல்லுவார், ஊக்குவிக்கிறவனுக்கு ஊக்கம் கொடுத்தால் அவன் தேக்கு விற்பான். இந்த நாட்டில் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுவது அன்பு. அந்த அன்பை எப்படி நீங்கள் வாசித்தால்தான் கிடைக்கும். அந்த புத்தகத்தை தேடி தேடி படிக்கணும். இந்த 900 புத்தகத்தில் ஒவ்வொருத்தரும் சமூகத்துக்கு பாடுபட்டுருக்காங்க. மூட பழக்க வழக்கங்களையும் தனிமனித கேவலங்களையும் தகர்த்தெறிந்தார் தந்தை பெரியார், பகுத்தறிவு பகலவன். ஆனால் அந்த பெரியாரை காங்கிரஸுக்கு அழைத்துன்னு வந்து அவரை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து, எருதுருவம் வடதுருவம் தென்துருவம் மூதரண்யர் ராஜாஜி இறந்த பொழுது அவருடைய உறவுகள் கூட, உற்றார் உறவுகள் கூட அவ்வளவு கதறி அழவில்லை. அந்த கைத்தறியை வைத்துக்கொண்டு மண்ணிலே தட்டி தட்டி கதறி அழுதார் தந்தை பெரியார். அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அதுதான் இந்த சமூகத்திற்கு இன்றைக்கு தேவை. இங்கே ஆண்டாள் புத்தகமும் இருக்கிறது, அண்ணாவின் மாபெரும் தமிழ் கனவு புத்தகமும் இருக்கிறது, பெரியார் புத்தகமும் இருக்கிறது, பெரியாழ்வார் புத்தகமும் இருக்கிறது. ரெண்டிலும் உண்மை இருக்க எடுத்து படிக்கணும். இங்கே என்ன செய்கிறோம் நம்ம, இந்த சைடுனா அந்த பக்கம் கண்ண மூடின்னு போகிறோம். அதெல்லாம் போடாது. அதனால் தீண்டத்தகாதது என்று எதுவுமே இல்லை. தீண்டினால்தானே ஸ்பரிசம் வரும், உணர்ச்சி வரும், உறவு வரும். இங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் இருக்குது. வாழும் மகாத்மாவா நல்ல கண்ணு உட்காந்துருக்கார். இன்னைக்கு அவரை போல ஒரு கேரக்டர் பார்க்க முடியுமா? நம்ம ஊரில் எல்லாரும் இருக்கான். நம்ம எப்பயுமே சீக்கிரம் நமக்கு கெட்டதுக்கு தான் கண்டு தெரியும். ஒரே நாளில் பணக்காரன் ஆகணும்னு பார்க்குறோம். ஒரே நாளில் பணக்காரன் ஆகலாம், ஆனால் நீ நிம்மதியாக வாழ முடியாது. உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. திகாருக்கும் புழலுக்கும் போகலன்னா நீ ஒழுக்கமாக வாழணும். 10 நாள் நிம்மதியாக இருந்துட்டு 11ஆவது நாள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தால். இந்த புத்தகங்கள் நம்ம கேரக்டரை பில்டப் பண்ணு, கேஸ்ட்டை பில்டப் பண்ணாதேங்கிறது புத்தகம். நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்கும், நம்மை நாம் உணர்வதற்கும், நம்மை நாம் நெறிப்படுத்திக் கொள்வதற்கும் இன்றைக்கு திருமூலர் தேவைப்படுகிறார். அவர் என்ன, எனக்கு திருமூலர்லாம் படிச்சுட்டு மிரண்டு போய் உட்காந்தேன். யோகாவை பற்றி பேசியிருக்கார், பிராணாயாம மூச்சு பயிற்சியை பற்றி பேசியிருக்கார். 3000 பாடல்கள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி, வருஷத்துக்கு ஒரு அந்த இடத்துக்கே போனேன். திருவாவடுதுறையில் அவருடைய இடத்துக்கு போனேன். எத்தனையோ பாசுரங்கள். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்படி, யாவருக்குமாம் பிறருக்கு நல்லுரை தானே. நீ ஒன்றும் பெருசாக கனகாபிஷேகம் பண்ண வேணாம், 100 கோடி திருப்பதி உண்டியில் போட வேணாம். உன்னால் முடிஞ்சால் சிவபெருமானுக்கு நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சத்திலிருந்து நீங்காதான் தாள் வாழ்க. மாணிக்க வாசகர் சொல்கிறார். போய் சின்னதாக ஒரு குளிச்சுட்டு ஒரு வில்லுவத்தை போடு, பெருமாளாக ஒரு துளசி போடு, ஒரு ஆத்திக்கீரையோ ஏதோ சின்ன ஏதோ உன் கையில் இருக்கிற ஒரு கீரையை பசுமாட்டை கொடு. எதுவுமே முடியலையா, நீ நல்லா இருப்ப, சந்தோஷமாக இருப்ப, உனக்கு ஒரு நல்ல காலம் வரும்னு சொல்லு. அவன்கிட்ட நெகட்டிவாக பேசாத. பஸ் ஸ்டாண்டில் நின்னா கூட ஒரு பஸ்ஸு சீக்கிரம் வரும், நேற்றுலாம் கரெக்ட் டயத்துக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லு. இல்லை பஸ் ஸ்ட்ரைக்கு, பஸ்ஸே வரல, இப்போ ஏன் வந்து நிற்கிற, அப்படிலாம் நெகட்டிவாகவே பேசாத. இதெல்லாம் யார் பேசினா? அவர் என்ன லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்தார் திருமூலரும். மறண்டு போகிறான். நமக்கு இருக்கிற பெரிய பேர் என்னென்னா, உலகம் முழுவதும் எவ்வளோ இலக்கியங்கள் வந்திருக்கு, எவ்வளோ வரலாறுகள் வந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய ஞானிகள், மகரிஷிகள் யாரும் கிடையாது. திருவாசகத்துக்கு ஏன் திருவாசகத்தை உலகமே கொண்டாடுது? திருவாசகம் என்னும் தேன்றானே. சாமிகிட்ட போய் பட்டியல் படிக்காத, மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி லிஸ்ட்டு போட்டு கொடுக்காதேங்கிறான். அப்போ என்ன பண்ணுறான்? வெறுமை கை கட்டி நில்லு. அதுக்கு ஒரு அழகான ஒரு திருவாசகத்திலே வருது. அது
திருவாசகம் எவ்வளோ நாள் வேணாலும் பேசலாம். வேண்டத்தக்க அறிவோய் நீ வேண்டாம் முழுவதும் தருவோய் நீன்னா. சாமி அவர் உனக்கு ஒரு பென்ஸ் கார் கொடுக்கணும்னு நினைப்பார், நம்மளால் ஒரு சைக்கிளுக்கு அப்ளிகேஷன் போடுவான். இவன் லெவலுக்கு தானே இவன் சிந்திப்பான். பேசப்பட்டேன் உன் அடியாரில் திருநேரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியார் என்று ஏசப்பட்டேன் இருந்திருந்தும் அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உனது அடியேன்னு. என்ன சொல்றார்? கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி கொடுப்பவனுக்கும் மகிழ்ச்சி, கொடுப்பவனுக்கும் பெறுபவனுக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்குனார் வள்ளுவர். அந்த ஈதல் கொடுக்கணும், கொடுத்து சிவக்கணும். எல்லாரும் அன்பை பற்றி தான் பேசுகிறோம். ஆழ்வார்களோ நாயன்மார்களோ அன்பாவாய் ஆர் அமுதமாவாய் அடியேனுக்கு இன்பாவாய் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவை கேள்வா கிளறுளி என் கேசவனை கேடின்றி ஆழ்வாய்க்கு அடியேன் நானால். அந்த அன்பை போதிப்பது, சக மனிதனை நேசிப்பது. எல்லாரும் சம்பாதிக்கிறா, எல்லாரும் போகிறான், ஐடி ஃபீல்டு எல்லாம் இருக்கான், உலக தத்துவம் பேசுகிறான். ஆனால் ஈகோ, அந்த ஆணவம், அந்த மாயை திரையை தூக்கி போடுன்றான், கிழிச்சி எறிங்கிறான். அதுக்கு தான் இந்த புத்தகங்கள் தேவைப்படுகிறார், திருவாசகம் தேவைப்படுவது, திருமூலர் தேவைப்படுகிறார், ஆழ்வார்கள் தேவைப்படுகிறார்கள், பெரிய அரசியல் தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னார். அதுக்கப்புறம் நீ அதை உணருன்னா. இதெல்லாம் எப்போ சொன்னார்? திருமூலர் வாழ்ந்த காலம் என்ன? எல்லாம் என்ன? தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னா உன்னை நீ உடனே அறிஞ்சிட முடியுமா? அதுக்கு எத்தனை ஜென்மம் ஆகும்? ஒரு புத்தராய் பிறப்பதற்கே பல 100 புத்தர்கள் பிறப்படுத்தார்கள்னு படிச்சிருக்கேன். புத்தர் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எல்லா பெருமக்களும் அதை தான் சிந்திச்சிருக்கான். லீவ் த மூமெண்ட் அப்படின்னாரு புத்தர். நம்பால் நேத்தியை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். பல பேரும் இறந்த காலத்தோடும் மீதி பேர் எதிர்காலத்தோடும் வாழ்கிறார்கள். நிகழ்காலத்தில் வாழ்பவனே உண்மையான மனிதன்றான். நிகழ்காலத்தில் நம்மை வாழ வைப்பது திருமூலரின் அவருடைய பாடல்கள். எடுத்து படிக்கணும். ரொம்ப இன்றைக்கி அந்த யோகாவை பற்றி சொன்னேன். பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, மூச்சை அதாவது காற்றை பிடித்தல்ன்றார். மூச்சை ஒரு உள்ள இழுத்து அதை கொஞ்சம் நேரம் நிறுத்தி அதை வெளிவிடுறதுன்னு. இதுக்கு என்ன பண்ணிட்டான் இன்றைக்கி உலகத்திலேயே குளோபலைசேஷன் ஆகிப்போச்சு. கார்பரேட் மாதிரி வச்சு ஒரு பெரிய ஏசி ரூமு, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல அமைதியாக எல்லாம் ஸ்க்ரீன் போட்டு இருட்டில் 4 ஊதுவத்தி ஏற்றி வச்சு கண்ணை மூடிக்குங்கன்னு சொல்லி, அதுக்கு எத்தனை கோடி. இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமான பிஸ்னஸ் மெடிடேஷன், யோகா, ஞானம், சரியை, கிரியைன்னு இதெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் நம்பாள். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? திருமூலராக அவர் ஏதோ ஒரு அதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் நம் காலடியில் நீ நிற்கிற இடத்துலையே தங்க புதையல் இருக்குது. அதை எத்தனை பேர் பார்க்குறான்? நாம் நிற்கிற இடத்துல கீழே இருக்கிற தங்க புதையல் தான் திருமூலர். இதெல்லாம் எடுத்து படிக்கணும். நீ 3000 படிக்க வேணாம், 30 பாட்டு படி. அதில் 3 பாட்டோட நல்லா படி, அதில் ஒரு பாட்டோட வாழ். கான்சன்ட்ரேஷன் அப்படின்றான். தேவாரத்தில் ஒரு வரி வருது, ஒன்றி இருந்து நினைமின். அதனால தான் ஆண்டாள் சொன்னா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் தீயினில் தூசாக்கும் செப்பேலோரம்பாபாய். எல்லாரும் அதை தான் சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷன். இங்கே வந்தால் இப்போ நான் பேசுகிற பேச்சு இங்கே இருக்கும்போதே என் பேச்சை கேட்பேங்க. மைண்டு சரி, நம்ம வீட்டுக்கு எப்போ போவோம், ராத்திரி வீட்டில் என்ன ஆகும், டிஃபன் சாப்பிடுவோமா, நாளை காலையில் ஆஃபீஸ் என்ன ஆகும். அப்போ என்ன ஆகும்? நீ இங்கே இல்லை, உன் உடம்பு தான் இங்கே இருக்குது, உன் மனசு இங்கே இல்லை. அவள் அதை தான் சொல்கிறா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அந்த கான்சன்ட்ரேஷன், ஒன்றி இருந்து நிறைவன். அந்த எவ்வளோ பேர் சொல்லிட்டு போயிட்டான். இதை ஒரு பளபளப்பான அட்டை போட்டு ஒரு இங்கிலீஷ் பெரிய ஆத்தர், யாரையும் தவறு சொல்ல, அந்தந்த ஊருக்கு அவங்கவுங்க பெரிய மனிதர்கள். ஆனால் நீங்கள் உலகம் முழுவதும் தேடலாம், எங்கே வேணாலும் தேடலாம். இன்னும் ஒரு பெரியாரையும், இன்னும் ஒரு ராஜாஜியும், இன்னும் ஒரு காமராஜரையும், அண்ணா ஒரு மாபெரும் தமிழ் கனவுன்னு இந்து தமிழ் திசை போட்டிருக்கு. உண்மையிலே பெருமைக்கு சொல்ல, அண்ணா மாதிரி ஒரு இந்த சமூகத்தை, தமிழை, இந்த மண்ணை காதலித்த மகத்தான தலைவர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன சுருக்கிக்கிறோம் நம்மளே. அண்ணான்னா அவர் ஒரு திராவிடத்தின் அடையாளம், ராஜாஜின்னா அவர் ஒரு அடையாளம். அப்படி இல்லை. ராஜாஜி மாதிரி தனி மனித ஒழுக்கமும் பொது ஒழுக்கமும் வாழ்ந்த தலைவனே கிடையாது. ஓசூர்லேருந்து சேலத்துக்கு குதிரை வண்டி வந்ததெல்லாம் கணக்கு எழுதியிருக்காரு. அவன் குதிரையே ஓட்டின்னு போயிடுறான். இப்போ ராஜாஜி மாதிரி ஒரு டிசிப்ளின் லீடர் பெரியார் மாதிரி பார்க்க முடியுமா? எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி வச்சுருக்கார். இந்த ஊரில் அப்படிப்பட்ட தலைவர்களாக இருந்திருக்காங்க. இந்த ஊரில் தான் என்ன எத்தனை ஆழ்வார்கள், எத்தனை நாயன்மார்கள். அப்புறம் மாதிரி ஒரு உழவார பண்ணி அந்த ஃபீல்டு ஒர்க், அப்புறம் மாதிரி
ஒரு சிந்தித்த அந்த தமிழுக்கு பக்தி இலக்கியம்னு சொல்ல முடியாது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை த ரெனேசன்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட்னா, பக்தியினுடைய மறுமலர்ச்சி காலம்னா. இங்கே அதை என்ன ஒதுக்கிட முடியுமா? நம்ம தமிழை அடுத்த கட்டத்துக்கு அது கடத்தி இருக்கிறதுங்கிறான் வரலாற்று ஆய்வார்கள்லாம். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இல்லாவிட்டால் தமிழ் இந்த அளவிற்கு இன்றைக்கு செழுமைப்பட்டிருக்காதுன்றோம். அதை பக்தின்னு ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம பண்ணிடுறோம். பெரியாரா அவர் கருப்பு சட்டை, பார்ப்பன எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, அது மட்டும் அவர் சொல்லலை. பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு புத்தகம் பெரியார் எழுதியிருக்கார். அது எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரில. சமூகத்தில் இருக்கிற எல்லா நல்லதையும் எடுக்கணும், எல்லார்த்தையும் நல்லது இருக்குது. நம்ம அப்படி இல்லை. ட்ரெயினில் S4 S6 S7 ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக நம்மளை ப்ரீ ஆக்குப்பைடு மைண்டாக வச்சுக்கிறோம். அப்படி இல்லை. இதயத்தை திறந்து விடு, மனதை திறந்து விடு, சகலரையும் நேசி. ஈகோவை கில் பண்ணுனா ஈகோவில் தான் கில் பண்ணுறான். அந்த ஆணவத்தை ஒழிப்பதற்கும் நம்மை நாம் தெரிந்து கொள்வதற்கும் சக மனிதர்களிடத்தில் அன்பை நேசிப்பதற்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும். லைஃப்பில் ஏதோ வந்தோம் போனோம் சொல்கிறார். 84 வந்தேன். ஒரு எல்லா நடிகரும் நடிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, ரூமில் இருந்தால் படித்தேன் சொல்லிகிட்டே இருக்கார். செம்மின் மலையாளத்தில், கேரளாவில் இருக்குது, வங்கதேசம். அவங்கெல்லாம் மலையாளத்தில் மோகன்லாலை விட, மம்முட்டியை விட, அங்கே இருக்கிற வைக்கம் முகமது பஷீர், அடூர் கோபாலகிருஷ்ணன் சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி அந்த உலகம் கருதுது. அதே மாதிரி வங்கத்தில் சத்யஜித் ரே எல்லாம் நேசித்து படித்து 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 அதுலேருந்து வந்திருக்காங்க அவங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவு புஸ்தகம் இருக்குது. உள்ளே போனால் இது ஒரு வருஷத்தில் ஒரு 20 நாள் 15 நாள் நடக்குது. ஏதோ போகிறாங்க, வரோம், 2 புஸ்தகத்தை பார்க்குறோம், சுற்றுலா மாதிரி வந்துட்டு போகிறோம். எல்லாம் வேணும் தான். எவ்வளோ நாள் நீ செல்லுலேயே இருப்ப, எவ்வளோ நாள் செல்லில் பார்ப்பேன், எவ்வளோ நாள் ஃபார்வேர்டு மெசேஜ் அடிப்பேன், எவ்வளோ டிவி பார்ப்பேன், எவ்வளோ வாட்ஸ்அப்பை பார்ப்பேன். மண்டை காஞ்சிடாது உனக்கு. தாய் உன் தலையை தொட்டு ஆசிரிக்கிற மாதிரி என்ன தான் நீ பேசுகிற இதில் படித்தாலும் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படித்தா உன் தாய் உன் மேலே ஒரு வைக்கிற உணர்வு மாதிரி ஸ்பரிசம் மாதிரி இருக்கும். புஸ்தகத்தை வாசிப்பதும் நேசிப்பதும் படிப்பதும் படித்ததில் பிடித்ததும் அதை சிந்திப்பதும் அதை செயல்படுத்துவதும் என்பது ஒரு கலை. இட் இஸ் ஆர்ட் ஆஃப் லிவிங். அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த அன்பை, அந்த மானுடத்தை, அதை தான் போதிக்குது. எவ்வளோ இருக்குது. சாமி எங்கேயுமே இல்லைங்கிறான். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், பனைக்கை மும்முத வேடம் உரித்தவன், நினைத்தவர் மனம் கோயிலாக கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை திணை துழை போதும் மறந்து நான் உய்வனோன்றார். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னால் மறக்க முடியாதுங்கிறார். சிவபெருமானாக இருந்தாலும் சரி, திருமாலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொட்டி தீர்த்திருக்காங்க அவங்க. எல்லாத்துலேயும் ஒன்று தான், அன்பு, அந்த கருணை. ஏன் கலைஞர் கடைசியில் ராமானுஜர் எழுதினார், பராசக்தி எழுதினார், மனோகரா எழுதினார், எவ்வளவோ பாஜிமொழி, பண்டாரகவன்னியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், எவ்வளவோ எழுதினார். ஏன் கடைசியில் சமயத்து மதத்தில் புரட்சி செய்த மகான்னு கலைஞர் எழுதினார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணை நேசித்த மகத்தான தலைவன் ராமானுஜர். இதயத்தில் ஈரமுள்ள தலைவன். இதயத்தில் ஈரம் சுரந்தது. அறிவை விட இதயத்தில் ஈரம் வேணும். நீ 10 புக்கு படிச்சிருக்கேன்றதில் உட்காந்துருக்கிறத விட 10 பேருக்கு தோசை வாங்கி கொடுத்தா அவன் பசியாகும். அதனால தான் வடலூரில் ஆரம்பித்தார். நெருப்பை நெருப்பால் அணைத்தவர்னு வள்ளலாருக்கு ஒரு பேர் உண்டு. அதை எப்படி நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியும்னு? பசி என்கிற, வறுமை என்கிற அந்த கொடிய வயிற்று நெருப்பை சத்திய தர்மசாலை என்கிற அடுப்பு நெருப்பால் அணைத்தவர் வள்ளலார். அதனால தான் வள்ளலார் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எத்தனை பேரை வைக்கிறோம், ரோல் மாடலாக வச்சுருக்கோம். சினிமா வரும், நட்சத்திரங்கள் வருவார்கள், எல்லோரும் வருவார்கள். இன்றைக்கி நான் திருப்பி வரேன். புரட்சி கலைஞர் அவர் 153 படம் நடிச்சிருக்கார், 53 படம். அதுக்காக வந்த கூட்டமா? அவர் அரசியல் தலைவர்ன்றதுக்காக வந்த கூட்டமா? அவர் அரசியலிலிருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, சினிமா 5 வருஷம் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இவ்வளவு மனித தலைகள் என்ன? அந்த பசித்த வயருக்கு சோறு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சோறு. அவர் சாப்பாடு போட்ட காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு போட்டார். அப்போ தேமுதிக ஆரம்பிப்போம், கட்சி ஆரம்பிப்போம், இதெல்லாம் சாப்பிட்டவங்கலாம் ஓட்டாக கன்வெர்ட்டாங்கன்னு நினச்சார் அவர். அந்த யாருக்கும் இடுமின் அவர் இவர் அண்ணன்மின், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின், வேட்கை உடையீர் விரைந்து உண்ணாதீர்கள்,
அதையெல்லாம் பார்த்தார் அவர். எம்ஜிஆர் செஞ்சார், அதுக்கப்புறம் அவர் செஞ்சார். அதனால தான் அவ்வளவு கூட்டம். இதெல்லாம் கும்பல் என்பது கூடி களைவது, கூட்டம் என்பது கூட நிலைப்பதுனார் வளம்புரிஜான். கும்பல் வந்துடும், பார்த்துட்டு அப்படியே போகும், அது கலைந்து போகிற மேகங்கள், பாசிங் கிளவுட்ஸ். கூட்டம் என்பது ஒரு கொள்கைக்காக, ஒரு பிடிப்புக்காக, மனித நேயத்திற்காக, அந்த மனிதன் மீது கொண்ட மாசற்ற பற்றுக்காக, அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்காக வருகிற கூட்டம் அது. அப்படி தர்மம் செய்கின்றார் திருமூலர். திருவள்ளுவரும் அதான் சொல்றார், ஆழ்வார்கள் அதான் சொல்றாங்க, நாயன்மார்களும் அதான் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர்களும் அப்படிதான் செஞ்சாங்க. 1900 நான் ஏன் திருப்பி காமராஜரை பேசுகிறேன், இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும். 1954 63 வரைக்கும் 9 வருஷம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், 9 ஆண்டுகள் இந்திய விடுதலைக்காக சிறையில் இருந்தவர். அவர் என்ன 4 வேஷ்டி 4 ஜிப்பா, அவரை தான் இன்னைக்கு பேசுகிறோம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பாதிச்சவங்கலாம் காலம் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது யாரையும் நினைவு வச்சுக்காது. காலத்தை வென்றவன் தான் காலம் நினைவு வச்சுக்கும். காலத்தை வென்றவர்கள் இவர்கள். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார்கள். எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். புத்தகத்துறையாக வந்தோம், 2 புத்தகம் வாங்குங்க. பதிப்பாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம், ஒரு வெளியூர் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எவ்வளோ சாப்பிட்றோம், சினிமா பார்க்குறோம். அதெல்லாம் ரைட்டு. அந்த 3 மணி நேரம் சினிமா வீட்டில் வந்து அடுத்த நாள் மறந்துடும். ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சுட்டா அதுக்கு உங்களுக்கு நிலையான சொத்து. புத்தகத்தை வாங்குங்கள். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செயலாளர் முருகனுக்கும் அண்ணன் சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.